பொய் பேசுகிறோம் பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. நான் பாஸ்டர் இது நான் சொல்ல வேதம் வேதம் நிறைய நினைக்கிறோம். சொன்ன அப்படியே நம்பிட்டாங்க. நம்பி இருக்கலாம். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இந்த வார்த்தை வாசிங்க. வெளிப்படை 21:27. பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லையா. அப்போ நல்லா கவனிங்க. தீட்டு அருவருப்புன்னு சொல்லிட்டு அது ஈக்குவலா ஆண்டவர் எதை சொல்றாரு? பொய்யை சொல்றாரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்றோம் இல்லை? ஏன் ஆண்டவர் அந்த பொய்யை இந்த ஈக்குவலுக்கு வைக்கிறாருன்னா, பொய்க்கு பிதா யாரா? அவங்க அப்பன் சாயல் அப்படியே இருக்கிறான் பாரு அப்படின்னு பரலோகம் யாரை பார்த்து சொல்லும் தெரியுமா? பொய் சொல்றன்னு பார்த்து அவங்க அப்பன் சாயல்ல யார் அப்பனா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறோம். பாஸ்டர்கிட்ட போய் பேசுவோம், அப்பா அம்மாட்ட போய் பேசுகிறோம், புருஷன்கிட்ட போய், மனைவிட்ட போய். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் பொய்யை ஊதினார்கள் அப்படின்னு. இதை எப்படா ஊதுவான் அப்படின்னா, வாயை திறந்தாலும் என்னதானா அது பொய்யானே கண்டுபிடிக்க முடியாது நமக்கு. இதை மறைக்காது, அது மறைக்காது, அது மறைக்காது, இதுதான் அது, அதுதான் இது. நம்மளை போட்டு இடியாப்பு சிக்கலை கொண்டு நினைச்சிடுவாங்க. சில பேருக்கு அதில் கிருபை பெற்றவர்களாக உண்டுங்க. பொய் பேசுறதுக்குனே டாக்டரேட் வாங்கினவர்கள். பிசுறு தப்பாது. அதில் உண்மை தோத்துரும். உண்மை பேசுகிறவன் நம்ம சொல்கிறத உண்மையா டவுட்டுங்கிற அளவுக்கு இவன் பொய்யை பிசுறு தட்டாமல் பேசுவான். கிருபை, அதெல்லாம் கிருபை வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உள்ள வர முடியாது, உள்ள காலை வச்சிடாதன்றாரு. ஒரு வார்த்தை வாசிங்க. கொலோசியர்ல 3:9 வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். போதும் போதும். இங்க சொல்ற பாருங்க, ஒருவருக்கொருவர். பச இதுக்கெல்லாம் பொய் சொல்ல, எதுக்கும் பொய் சொல்லாதன்றார் கர்த்தர். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாத. இந்த பொய் சொல்றங்கிறது பிசாசின் சுபாவங்க. நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தாருன்னா பொய் சொல்ல இருதயம் என்ன செய்யும்? வேதனைப்படும். துணிகரம் கொள்ளாது. நீ துணிஞ்சு பொய் சொல்றனா எங்கேயோ அங்கே மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. இந்த வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், பெற்றவங்களா இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், நீ பொய் சொல்கிறன்னா எங்கேயோ அங்கே சில மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். எதையோ மறைக்க நீ என்ன செய்கிற? மறைக்க தாங்க பொய் சொல்லணும். உள்ளதை உள்ளதுன்னு சொல்ல, உண்மையை சொல்கிறது பொய். எதையுமே பொய் சொல்லணும்னு அவசியம். ஏதோ ஒன்று மறைக்கிறோம், அது என்ன செய்கிறோம் நாம? அப்போ ஏதோ அங்கே தவறு இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா சொல்லி சொல்கிற அப்படின்னா உண்மையை சொன்னோன்னா பிரச்சனை வரும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் நான் உண்மையை சொல்லும் பொழுது நான் 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 செய்த தவறுனால எனக்கு சில பிரச்சனை வர்றதா இருக்கலாம். அல்லது நான் உண்மையை சொல்கிறதுனால எனக்கு சில நஷ்டம் வரும். அல்லது நான் யாருன்னு வெளியே தெரிஞ்சிடும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதுன்னும் சொல்லிடு. நீ உண்மையை சொல்கிறதுனால நீ அந்த நேரம் குற்றவாளியாக நீ நினைக்கப்படலாம். பரவாயில்லன்னு ஏற்றுக்க. கர்த்தர் பார்வையில் நீதிமானாயிடுவேன். கர்த்தர் பார்வையில் நீதிமானாயிடுவேன். நீ செய்த தப்பை மறைக்கிறதுக்காக நீ பொய் சொன்னா பாவம் உன்னை நிச்சயமாய் தொடரும் என்று அறிவீர்களாக. நீ அந்த நேரம் தப்பிக்கிறதுக்கு 2 பொய்யை சொல்லிட்டீன்னா நீ நினைக்கிற நான் தப்பிச்சிட்டேன். இல்லை, இப்போதான் நீ வலையில் சிக்கியிருக்கிற. நீ செய்த தவறை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பிடு. அந்த நேரம் ஒரு தண்டனை வந்திருக்கலாம், அந்த நேரம் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். நீ உண்மையை சொன்னதுக்காக கர்த்தரை மன்னிச்சு கூட என்ன விடுதலை ஆக்கிடலாம். பொய் சொல்லாத. உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை மிஞ்சினதெல்லாம் தீமையினால் வருகிறதாம், நன்மையினால் இல்லை. தீமையினால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதை மிஞ்சி நீ மாற்றி பேசுறனா அங்கே என்னமோ தீமை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் சொல்ற, பொய்யா இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு நிச்சய முடியாதான். இன்னொரு வார்த்தை வாசிங்க. எபேசியர் 4:25 வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். புருஷர்களே, மனைவிடத்தில் அன்பு கூறுறதுனால மனைவிட்டு என்ன செய்தாதீங்க? பொய்ய பேசாத. இந்த பக்கம் வருவோம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர் எல்லாவற்றையும் கீழ்ப்படிவதனால் புருஷன் என்ன பண்ணாத? பொய்ய பேசாத, மெய்யையே பேசு. அல்லேலூயா. வாசி திரும்ப எபேசியர் 4:25.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். என்னத்தை பேசணுமா? பொய்யை களைஞ்சு போட்டுட்டு உண்மையை பேசு. இந்த 4 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க 22, 23, 24 வாசித்தீங்கன்னா, முந்தின நடக்கைக்குரிய பாவங்களை விட்டு விலகி நீ புதிய ஆவியுள்ளவனா மாறு அப்படின்னு தான் பவுல் பேசிட்டு வருவார். அது பேசும்போது தான் சொல்லுவார், நீ புதிய ஆவியுள்ளவனா மாறணும்னா பொய்யை விட்டுட்டு உண்மையை பேசுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொய் பேசுவது பழைய மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, உண்மையை பேசுவது ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்குரியவனா உண்மையை பேசு. வேலை செய்கிற இடத்துல உண்மையை பேசுனா எனக்கு கொஞ்சம் வருமானம் குறைஞ்சிருட்டோம். நான் வேலை செய்கிற இடத்துல உண்மையை பேசுனா எனக்கு சில பிரச்சனை வரும் பாஸ்டர். நீ உண்மையை சொல்லிடு. வர்ற பிரச்சனை சரிபடுத்துவதற்கு கர்த்தர் வழிகளை உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு மெய் என்ன செய்யணுமா பேசு. இந்த பொய் ரொம்ப ஆபத்துங்க. இந்த பொய் ரொம்ப ஆபத்து. பொய்யர்கள் ஒருபோதும் புதிய எரிசல் என்ன செய்ய முடியாதான். அனனியா சப்பீரால் பொய் பேசினாங்க. விளைவு என்னாச்சா? மடிந்து விழுந்தார்கள். சபையில் கூட அவங்களால நினைச்சு நிற்க. கேயாசி எலிசாவுக்கு அடுத்து வர வேண்டிய ஊழியக்காரன், அவன் பேசின பொய். எலிசா கேட்குறாரு, எப்பா எங்கப்பா போயிட்டு வந்த? நான் எங்கேயுமே போகலை. உள்ளதை சொல்லியிருக்கலாம். எலிசா கேட்டவொன்னே என்ன பண்ணியிருக்கலாம்? ஐயாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இல்லையா, இந்த மாதிரி நீ வேண்டாம், நீர் கொஞ்சம் மனசில் யோசித்தேன், அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கினா நமக்கு நல்லா இருக்குமேன்னு, அதனால் தப்பி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பரிகாரங்கிறத எலிசா ஒன்று தூக்கி அவன்கிட்ட கொடுத்துருன்னு இருப்பார். இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது கொடுத்துட்டு வேண்டாம் நமக்கு சரிப்படுத்திருக்கலாம். அப்போவே அதை சரிப்படுத்தியிருக்கலாம். கேஸ் என்ன பண்ணாலும் எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருக்கிறேன்னா என்ன விளைவு? அந்த நாகமானுக்கு இந்த குஷ்டரோகம் யாருக்குள்ள வந்துச்சு? குரங்கு தாங்கிறது இல்லாமல் இவன் கெட்டது இல்லாமல் சந்ததிக்கே அந்த குஷ்டரோகம் வந்துச்சான். தயவு செய்து சொல்லுகிறேன், பொய்யை தேவன் அருவருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நிமித்தம் நீ பொய் சொல்லலாம் இருந்தாலும் இன்றைக்கி மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன். அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நஷ்டப்பட்டாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுவேன். நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல, பிரதர் ஏன் சர்ச்சுக்கு வரல, உண்மையை சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா ஏன் லேட்டு, காலேஜ் முடிஞ்சு ஏன் லேட்டாக வர, வேலை முடிஞ்சு ஏன் லேட்டாக வர, உண்மையை சொல்லுங்கள். அந்த உண்மையை சொன்னால் பிரச்சனை வரும்னா நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ தப்பு என்ன செய், சரிப்படுத்து. இல்லைப்பா நீ சொல்கிறபடி காலேஜ் ஏன் லேட்டு, வேலையிலேருந்து ஏன் லேட்டாக வரும், உண்மையை சொன்னால் எங்கள் வீட்டில் வெளுத்தெடுத்துருவாங்க. அப்போ என்னமோ நீ தப்பு பண்ணி, அப்போ கற்று சொல்கிற தப்பு சரிப்படுத்து. நீ பொய்யை பேசாமல் உண்மையை பேச கற்று உதவி செய்வா. புருஷன்ட்ட ஒன்று மறைக்கிறீங்கன்னா அங்கே என்னமோ தப்பு இருந்திருக்குது. மனைவிட்டு ஏதோ ஒன்று மறைக்கிறீங்கன்னா அங்கே என்னமோ தப்பு. பொய் பேச ஏதோ ஒரு காரணம். உண்மையை சொல்லுங்கள். ஒருவேளை நல்ல விஷயந்தான், ஆனால் உண்மையை சொன்னால் அங்கே பிரச்சனை வரும். சொல்ல முடியாத சூழ்நிலையா பொய் பேச கம்முனாது இருந்துரு. பொய் பேசாமல் ரொம்ப பிரில்லியண்ட்டாக நடக்கிற மாதிரி நினச்சி என்ன செய்யக்கூடாது, பொய் பேசிடாத. பொய் தேவன் அருவருப்பது. அப்போ புதிய எருசலேம் நமக்காக தேவன் கட்டுகிற மகிமையான ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஞானஸ்நானம் அடிப்படை தகுதி. ஆனால் அந்த அடிப்படை தகுதி பெற்ற நாம கடைசியில் என்ன செய்யணுமா, நிலைச்சு நிற்கணும். பொய்யை நடப்பிக்கிற உள்ள என்ன செய்ய முடியாதான், பிரவேசிக்க முடியாது. இந்த வார்த்தைகள் ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புவோம். இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார்.